வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன் விவகாரமான வேலைக்காரன். ஹே காய்ஸ், இன்றைக்கி என் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நியான் க்ளோயிங் விக்டோரி ஃபோட்டோ எடிட்டை உங்களோட மொபைலில் எப்படி கிரியேட் பண்ண போகிறத பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அண்டு மறக்காமல் அந்த லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்ருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கனும் அதையும் கிளிக் பண்ணிங்க. நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டான ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் அண்ட் ஆப் சீரிஸை மிஸ் பண்ண பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்களோட இமேஜை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இமேஜ் கண்டிப்பாக பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபார்மேட்டில் இருக்கணும். இப்போ நான் சொல்கிற வெப்சைட்டுங்க, இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இமேஜை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிங்க. ஓகே, சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இப்போ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் ஆப் ஓப்பனிங்க. இன்கேஸ் பிக்சார்ட் ஆப் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிங்க. ஓகே, அங்கே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜை இங்கே இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எஃப்எக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய விதமான ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து மேஜிக் டூலை கிளிக் பண்ணிங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட மொபைல் நெட் ஆனில் இருக்கணும். ஸோ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃப்ளோரா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபேடு வந்து ஒரு 15 செட் பண்ணிங்க. ஓகே, இப்போ எரேசர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே செட் பண்ணுற மாதிரி உங்களோட மொபைலில் செட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்ட்டு மட்டும் தான் அழிக்க போகிறோம். அதாவது ஷர்ட்டை மட்டும் தான் அழிக்க போகிறோம், ஃபேஸை மட்டும் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஓவரால் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே ட்ரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 டாட்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் தேவைப்படும். ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, பேக்ரவுண்ட் கொடுத்த இமேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே சேவ் பண்ண இமேஜை இங்கே இம்போர்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இம்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே ஆட் ஃபோட்டோக்கு போயிட்டு மாஸ்க்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. ஓகே, இப்போ எரேசர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு தேவையில்லாத இடத்த எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, எரேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே எஃப்எக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே கலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கலரைஸ்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 285 செட் பண்ணிங்க. 285 மேக்ஸிமம் செட் பண்ணுங்கள், அதுக்கு மேலே போகாதீங்க.
கீழே செட் பண்ணால் கூட ஓகே தான். இப்போ டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு திரும்ப ஆட் ஃபோட்டோ வந்துடலாம். இப்போ ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதை கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தேவையான இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து நான் இதில் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிங்க. கூட பிரைட்னஸையும் செட் பண்ணிங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே கலரைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே ட்ரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷேப்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ரவுண்ட் சர்க்கிளை கிளிக் பண்ணியாச்சு. சைஸை வந்து கம்மி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கலர் வந்து சேம் அதே கலர் கொடுத்துருங்க. அதாவது அந்த பிஎன்ஜியில் என்ன கலர் கொடுத்தோமோ சேம் அதே கலர். ஓகே, இப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடலாம். அதை கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. ஓகே, தென் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தண்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓகே கொடுத்துடலாம். அதை தேவையான இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லேயர் கிளிக் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் அதில் செட் பண்ணுற மாதிரி உங்களோட மொபைலில் செட் பண்ணிங்க. ஓகே, இப்போ ஐயை மட்டும் கரெக்டாக வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணுறேங்க. கம்மி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எரேசிங் டூல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு தேவையில்ல இடத்தெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஓவராலாக எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 95 இல்லை 93 செட் பண்ணிங்க. ஃபுல்லாக செட் பண்ணாதீங்க. ஓகே, தென் அந்த ஷேப் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஷேப் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சைஸ் வந்து கம்மி பண்ணிடலாம். இப்போ வந்து சும்மா ஒரு டிசைன் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு எம்டி லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு நான் செட் பண்ணுற மாதிரி உங்களோட மொபைலில் செட் பண்ணிங்க. ஹார்ட்னஸை வந்து கம்மி பண்ணிடலாம். ஒப்பாசிட்டியை நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக அந்த ஐயை மட்டும் பெயிண்ட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிளையும் பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அந்த டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு எது வரைக்கும் ஓகேன்னு தோணுதோ அது வரைக்கும் விட்டுருங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் ஆப்பை இம்போர்ட் பண்ணிக்கங்க. அதில் சில பேசிக் கரெக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ பார்க்க இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் நிறைய டஃப் எடுத்து பண்ணுறேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் மட்டும் போடுங்க. அண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. திட்டினாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதோட அந்த ஷட்டரை சாத்திட்டு கிளம்புறேன். இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் பார்க்கலன்னா இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் SD.